வணக்கம் guys. Chapter 8 Basic Concept of Differential and Integral Calculusல Exercise 8Bல வந்து Basic Concept of Integral Calculus மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 11 சம்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்டர் வந்து நான் ஈஸி அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் பேசிக் கான்செப்ட் தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணால் படிச்சிடலாம். நீங்கள் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக +1 +2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும், இதோட கான்செப்ட் எல்லாமே தெரியும். இல்லை நான் மேக்ஸ் வந்து படிக்கல, எனக்கு வந்து இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாரும் ஒமிட் பண்ணாதீங்க. சிஏவே நீங்கள் படிக்க போகிறீங்க, இந்த பேசிக் இன்டெக்ரல்லாம் ஒரு மேட்ரு. ஓகேவா கைஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களால் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா இந்த 11 சம்ஸுமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் x⁻n dx = x⁻n+1 / n+1. ஓகே, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இன்டெகிரேஷனும் ஈஸி தான். நீங்கள் நிறைய சாப்டர் படிக்கும்போது ஒரு சாப்டர் ஒமிட் பண்ணலாம், அந்த சாப்டர் ஒமிட் பண்ணலாம், இந்த சாப்டர் ஒமிட் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த x⁻n வச்சு சிம்பிளாக ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த சாப்டரை ஒமிட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு 1 மார்க் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா, எந்த சாப்டருமே ஒமிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் பேசிக்காக இருக்கிற கான்செப்டை மட்டுமாவது படிங்க. எதையுமே ஒன்றுமே படிக்காமல் அப்படியே ஒமிட் பண்ண மட்டும் தயவு செய்து செஞ்சிடாருங்க. படிங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா கைஸ், ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் நல்லா தரோ பண்ணிட்டு அப்புறம் இன்டெக்ரல் கால்குலஸ் படிங்க. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரிஞ்சாதான் இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கட்டாயம் படிக்கணும், ஏன்னா அதில் பேசிக்கான ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா தான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நல்லா தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் 11 சம்ஸ் பார்க்கலாம். எவாலுவேட் இன்டெக்ரல் 5x² dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் 5ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டா இன்டெக்ரல் x² dx மட்டும் உங்களுக்கு இன்டெக்ரலுக்குள்ள இருக்குது. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும்? x⁻n ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். x⁻n ஃபார்முலா என்னது? x⁻n+1 / n+1. இங்கே n இருக்கிற பிளேஸ்ல 2 இருக்கிறனால நம்ம 2+1 2+1 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5x³ / 3 அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இன்டெக்ரல லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ல k தான் கான்ஸ்டன்டா கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம +k ஆட் பண்ணியிருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B-ஆ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப ஈஸி. வெறும் x⁻n ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்து இன்டெகிரேஷன் ஆஃப் 3 - 2x - x⁴ will becomes dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுலேயுமே உங்களுக்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? x⁻n ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் x - 2x - x⁴ dx. ஓகே, இந்த dx இன்டெக்ரலையும் ஒவ்வொரு டேர்முக்குள்ள நம்ம கொண்டு வரணும். நான் பேசிக்காக சொல்லி தரணுங்கிறதுக்காக, பேசிக் தெரியணுங்கிறதுக்காக நான் இத்தனை ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் டைரெக்டாகவே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டெக்ரல் உள்ள கொண்டீங்கன்னா இன்டெக்ரல் 3dx, இந்த dxும் இன்டெக்ரலும் உள்ள வருது. ஃபர்ஸ்ட் 3க்கு அடுத்தது ரெண்டாவது டேர்முக்கு போகுது இன்டெக்ரல் 2x dx. அடுத்தது தேர்ட் டேர்முக்கு போகுது இன்டெக்ரல் x⁴ dx. ஓகே, இது கான்ஸ்டன்ட்னால வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இன்டெக்ரல் dx. இங்கே 2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டீங்க, ஸோ x⁻ dx. இங்கே வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே கான்ஸ்டன்ட்டே இல்லை, ஸோ நம்ம x⁻ dx மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ dx-ஐ இன்டெக்ரல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x வரும். இது எப்படி x வரும் அப்படின்னு உங்களுக்கு இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x⁻0 வேல்யூ என்னது? 1 அப்படிதானே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம x⁻0 dx போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகுது. ஸோ x⁻n ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0+1 / 0+1. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? x⁻1 / 1 வருது. இதோட ஆன்சர் என்னது? x. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, இதுக்கும் என்ன ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க? x⁻n ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே x-க்கு போடுறீங்க, x பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ x⁻1+1 / 1+1 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 4+1 / 4+1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்து எழுதிக்கணும், அதுக்கப்புறம் தான் இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல்னாலும் சரி டிஃபரன்சியேஷன்னாலும் சரி எவ்வளோ தூரம் உங்களால் சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஈக்குவேஷனை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கேயுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இன்டெக்ரல் கொண்டு வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சோம்? இன்டெக்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சில கொஸ்டின்லாம் சிம்பிளிஃபிகேஷன் வரும், நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3x - x²
இங்கே 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும் ஓகேவா. அதனால் எக்ஸ் பவர் 2 மைனஸ் இங்கே எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 5 இருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் மாதிரியே தான் தேர்ட் சம்மு. ஃபர்ஸ்ட் வந்து 4x³ + 3x² - 2x + 5. இதில் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் உங்களுக்கு நல்லா தரவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எக்ஸ் பவர் 4/5 x³ எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் x²/2 5ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x அப்படின்னு டேரெக்டாகவும் பண்ணலாம். இல்லை நான் ஃபார்முலா ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்வேன் அப்படின்னா 4 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம் x³ dx 3 வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டீங்க x² dx 2 -2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருக்கீங்க x dx எழுதியிருக்கோம். இங்கே 5 கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துட்டோம்னா dx மட்டும் இருக்கும் ஓகேவா. அடுத்தது இந்த ஸ்டெப்பில் x பவர் 4/4 போட்டுக்கலாமா, இங்கே x³ 3 போட்டுக்கலாமா. இங்கே என்ன பண்ணலாம் x²/2 5 கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துடணும்னா இந்த ஸ்டெப்பில். ஸோ எடுத்துட்டிங்கன்னா இங்கே 5 இங்கே இருக்கும். ஸோ இங்கே இன்டெக்ரல் dx மட்டும் இருக்கும். இன்டெக்ரல் dxஐ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்க 4 கேன்சல் ஆகுது x பவர் 4 3 கேன்சல் ஆகிட்டுனா x³ 2 கேன்சல் ஆகிட்டுனா -x². இங்கே என்ன இருக்குது +5x. ஸோ +5x போட்டுக்கோ. இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்மும் இல்லை. ப்ளஸ் சி போடுறதுல இங்கே கேங்கிறனால நம்ம கான்ஸ்டன்ட் கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதே சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் போட்டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் அதுவும் கரெக்ட் தான் ஓகேவா. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏதோ ஒரு அல்ஃபாபெட்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே கே வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது வந்து ஆப்ஷன் பியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்த்து சம்மே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்டெக்ரல் x² - 1 dx. ஸோ எக்ஸ் பவர் என்ன வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 x² வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x³ 3 வரும். -1 dx 1 வந்து இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இது அந்த ஸ்டெப்பில் எழுதி பார்க்கலாம். இன்டெக்ரல் x² dx இங்கே உள்ள dx இன்டெக்ரலையும் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இன்டெக்ரல் dxன்னு வருமா. ஸோ dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து x. ஸோ x³ 3 - x + c கான்ஸ்டன்ட். இது எங்கே இருக்குது ஆப்ஷன் பியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சம் பார்க்கலாம். இன்டெக்ரல் 1 - 3x × 1 + x × dx = டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரணும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க 1 + x - 3x - 3x² வருது. இங்கே எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ் டேர்ம் தான். ஸோ நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாமா. இங்கே -3ன்னு இருக்கிறனால மைனஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ப்ளஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டாக சைன் இருக்கிறனால லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போடுறோம். ஸோ -2x - 3x². அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம இன்டெகிரேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணணுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக இன்டெக்ரலையும் டிஎக்ஸையும் உள்ளே கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் வரும். 2 வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2 3 கான்ஸ்டன்ட் x² இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x³ 3 ஓகேயா. 2 கேன்சல் ஆகும் 3 கேன்சல் ஆகிட்டா x - x² - x³ + k. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா கைஸ். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது டேர்ம் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. சம் பார்க்கலாம். √x - 1 டிவைடட் பை √x into dx is dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த √x - 1 டிவைடட் பை √x வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே எழுதுகிறோம் √x - 1/√x dx. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா இதை x பவர் 1/2 எழுதிக்கலாமா. இந்த x பவர் 1/2 மேலே வந்துச்சுன்னா x பவர் -1/2 வருமா. இங்கே x பவர் n ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x பவர் n + 1 டிவைடட் பை n + 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n + 1 டிவைடட் பை n + 1 1/2 கூட 1 ஆட் பண்ணால் 3/2 வரும். இதே 1/2ல -1/2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1/2 வரும் ஓகே. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டிப்ளை பண்ணால் 2/3 x² 3/2 அப்படின்னு வரும். இதை ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/1 வரும். ஸோ அதை 2x பவர் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து ரூட்டில் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2/3 x√x - 2√x + k அப்படின்னு வரும் ஓகேவா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2/3 வெறும் √x தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வருது x√x. ஸோ நம்ம இந்த ஆன்சரையே ஆப்ஷன் ஏஏ செலக்ட் பண்ணிக்கலாம். 2/3 x3/2 - x பவர் 1/2 + k ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா. இதே இதை இந்த இடத்துல உங்களுக்கு x√x அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணியிருக்கலாம்.
ஏயும் பியும் ஆன்சராக வந்திருக்கும். இங்கே வந்து வெறும் எக்ஸ் மட்டும் தான், ரூட் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, எக்ஸ் ரூட் எக்ஸ். 3/2 அப்படின்னா எக்ஸ் ரூட் எக்ஸ் தானே மீனிங். இங்கே 1 இருக்குது, இங்கே 1/2 இருக்குது, ரெண்டே ஆட் பண்ணுங்கன்னா 3/2 வரும். இங்கே எக்ஸ் ரூட் எக்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். இங்கே வெறும் ரூட் எக்ஸ் கொடுத்தனால ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். 7th சம் பார்க்கலாம். The integral of px³ plus qx² plus rk plus w by x is equal to dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புக் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸசைஸ் 8b பிராக்கெட்ல k வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இது வந்து என்ன டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். ரிமைனிங் இருக்கிற எல்லா இதுலையும் எக்ஸ் தானே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அதை தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து x³ வேரியபிள், x² வேரியபிள், இங்கே எக்ஸ் எதோட பவர் வந்து கொடுத்துருக்காங்களோ, எதுக்கு பவர் வந்து 1 2 3 அப்படின்னு போதோ அதை தான் நம்ம வேரியபிள்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே அது இல்லாமல் இப்போ 4 டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா எந்த டேர்ம் வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மிச்ச ரிமைனிங் இருக்கிற அல்ஃபபெட்ஸ் P Q R K W இதெல்லாம் வந்து என்னென்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக போடுறீங்க. பி வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். x³ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x⁴/4 அப்படின்னு வரும். பி வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிறோம். x² இருந்து இன்டெகிரேட் பண்ணால் x³ அப்படின்னு வரும். ஆர்கேவே கான்ஸ்டன்ட் அப்படி தானே. ஸோ அப்போ dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் மட்டும் வரும். அப்புறம் w வச்சுக்கிறீங்க. 1/x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா log x. ஏன் இதுக்கு x⁻−1 போட்டுட்டு ஃபார்முலா x⁻n ஃபார்முலா செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x⁻−1 + 1 டிவைடட் பை -1 + 1 வருமா. ஸோ x⁻0 டிவைடட் பை 0ன்னு வரும். எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ, இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா அதுக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு டிஃபைன் பண்ணவே முடியாது. அப்படி தானே. ஸோ 1/xோட ஃபார்முலா வந்து log x. நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், 1/xனா ஏன் x⁻n ஃபார்முலா போடுறாங்க, இதே 1/x² கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ x⁻n ஃபார்முலா போடலாம். x⁻−2 வருமா. ஸோ +1 டிவைடட் பை -2 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் 1/xனா மட்டும் நம்மளால செய்ய முடியாது, அதை டிஃபைன் பண்ணல. ஸோ 1/x இன்டெகிரேட் பண்ணால் அதோட ஃபார்முலா வந்து என்னது, log x. ஓகே, இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. x⁻n ஃபார்முலா என்னது, x⁻n+1 டிவைடட் பை n+1. இதே log x வந்து இன்டகிரேட் பண்ணீங்க, சாரி 1/x வந்து இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னது, log x. நீங்கள் டிஃப்ரென்சியேஷனில் படிச்சிருப்பீங்க, log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ வந்து 1/xன்னு வரும். இங்கே வந்து அப்படியே உல்டாவாக மாறி வரும். ஓகே, 1/x இன்டகிரேட் பண்ணால் அதோட வேல்யூ என்னது, log x. ஓகே, ஆனால் 1/x² நீங்கள் வந்து log x² அப்படின்னு எழுதக்கூடாது. அதுக்கு நம்ம x⁻n ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8th சம் பார்க்கலாம். Use a method of substitution to integrate the function f of x equal to 4x plus 5 the whole power 6 and the answer is dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து x² x அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4x plus 5 the whole power 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு டேர்முக்கும் சேர்த்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வெறும் x⁻6ன்னு கொடுக்கறதுக்கும் இந்த ஹோல் பவர் 6 கொடுக்கறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க சம்மில் f of x dx போட்டுக்கிறோமா, இந்த இடத்துல f of xக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா, f of x இருக்கிற பிளேஸில் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ t = 4x + 5 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல t சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா, t இருந்துச்சுன்னா அதை நம்ம எதால தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், dt ஆல தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dx வச்சு t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, சாரி இன்டகிரேட் பண்ண முடியாது. t இருந்தால் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த இடத்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்சியேஷன் படித்தாதான் இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய மெத்தட்ஸ் வச்சு செய்யும்போது உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 8a வந்து நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா 8b வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டேர்மை டீயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்டகிரல் t⁻6 dx அப்படின்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ t ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கீங்க, 4x + 5. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx. 4 வந்து 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4. இது நீங்கள் டிஃப்ரென்சியேஷன்லேயே படிச்சிருப்பீங்க. 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4. ஏன்னா x⁻n நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா, n x⁻n - 1. இது வந்து டிஃப்ரென்சியேஷன் காய்ஸ்.
ஓகேவா. ஸோ n x பவர் n மைனஸ் ஒன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, பவருக்கு மேலே ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1x பவர் 1 மைனஸ் ஒன். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது, எக்ஸ் பவர் 0. இங்கே முன்னாடி இருக்கிறது கான்ஸ்டன்ட் 4 இன்டூ எக்ஸ் பவர் 0. இதோட வேல்யூ வந்து என்னது 1. எக்ஸை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் dx போட்டுக்கிறோம். இதே டைம் ஒய் இருக்குன்னா ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy அப்படின்னு போடணும். நான் உங்களுக்கு இதை வந்து டிஃப்ரென்சியேஷன் வீடியோவில் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ்னு போடணும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் அப்படின்னு போடணும். இங்கே டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதனால டிடி அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே எக்ஸ் வித் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஸோ டிஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா. இப்போ உங்களுக்கு இங்கே இடத்துல என்ன இருக்குது, டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ டிஎக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்லாம் ரைட் சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ டிடி பை 4 அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, டீயோட வேல்யூ தெரியும், டிஎக்ஸோட வேல்யூவும் தெரியும். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4x + 5க்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா. dxக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், dt பை 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக t போட்டிருக்கோம், dxக்கு பதிலாக என்ன போடுறோம், dt பை 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே 1/4 வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டீங்க. இங்கே t பவர் n இருக்கும். t பவர் nக்கு என்ன ஃபார்முலா, அதாவது t பவர் n என்ன ஃபார்முலா, t பவர் n plus 1 divided by n plus 1. So 6 plus 1 na 7 divided by 6 plus 1 ஓட வேல்யூ 7. t பவர் 7 divided by 7. 7 into 4 வந்து 28. இப்போ t பவர் 7 by 28. இங்கே t பவர் 7 கொடுத்துருக்காங்களா, இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டேர்மில் கொடுத்துருக்காங்க. t வந்து என்னது 4x plus 5. ஸோ tக்கு பதிலாக 4x plus 5 the whole power 7 divided by 28 plus k. அது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா கைஸ், சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸ் பவர் 6 அப்படின்னா டைரெக்டாக எக்ஸ் பவர் n ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் பவர் n அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை t எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 9th சம்மும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். Use a method of substitution to evaluate x into x square plus 4 the whole power 5 dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் t எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை இந்த சம் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சும் செய்யலாம். ஓகே, இப்படி ப்ராக்கெட் வந்துட்டுனாலே நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் செய்ய முடியும். ஸோ t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் போத் சைட். டீயை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா dt வரும். எக்ஸ் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2x dxன்னு வரும். எக்ஸ் பவர் எனக்கு என்ன ஃபார்முலா, n x பவர் n மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன போடணும், 2x பவர் 2 மைனஸ் 1. ஸோ என்ன வேல்யூ வரும், 2x. ஸோ 2x வந்துடும். ஓகேவா, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால dx அப்படின்னு போட்டிருக்கீங்க. டிஃப்ரென்சியேஷனில் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து என்னது 0. ஏன் 0, 4 அதோட எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், எக்ஸ் பவர் 0. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க 0 எக்ஸ் பவர் 0 மைனஸ் 1. 0 டிவைடட் பை எனி நம்பர், அதோட வேல்யூ வந்து என்னது 0. ஸோ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க. 4 into 0 வேல்யூ 0 தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதோட வேல்யூ 0 ஆயிரும். அதனால நம்ம அதில் போடலை. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது, dxும் xும் இருக்குது. ஸோ எக்ஸ் டிஎக்ஸை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் டேர்மை வந்து ரைட் சைட் கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு dt பை 2. இந்த சம் புரியலையா, 2 டைம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இல்லை அது சொல்ல சொல்ல நீங்கள் நோட்லேயே செஞ்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், எக்ஸ் பவர் n இந்த ரெண்டையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு சம் தெரியல அப்படின்னா நம்மலாம் சிஏவே படிக்க போகிறோம், இந்த சம்லாம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கைஸ், வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் நம்ம போடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4க்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டி பவர் 4. எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, dt பை 2. ஸோ dt பை 2 போடுறோம். 2 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ 1/2 வெளில எடுத்துட்டிங்கன்னா டி பவர் 5 dtன்னு வரும். ஸோ இதுக்கு எக்ஸ் பவர் n ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி பவர் nக்கு ஃபார்முலா டி பவர் 6 + 5 + 1 டிவைடட் பை 5 + 1. 5 + 1 6, கீழே டிவைடட் பை 6. இங்கே ஏற்கனவே 2 இருக்கா, ஸோ 2 போட்டிருக்கோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12. ஸோ டி பவர் 6 டிவைடட் பை 12. ஸோ 1/12 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 6 + k. இது ஆப்ஷன் உங்களுக்கு பியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். 2 டைம் ஆன்சர் தப்பாக வருதா, 3வது டைம்
உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. Guys, 10th sum பார்க்கலாம். Integrate x plus a the whole power n and the result will be dash அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. x plus a தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி x power n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ x power n ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x power n plus 1 divided by n plus 1 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா x plus a n plus 1 divided by n plus 1. இங்கே plus kன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே k வந்து bக்குள்ள கொடுக்கல. ஓகேயா. ஸோ எதில் கான்ஸ்டன்ட் கூட ஆட் பண்ணியிருக்கோ அந்த இதை தான் நம்ம ஆப்ஷனாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். x plus a whole power n plus 1 divided by n plus 1 plus k. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ 11th sum பார்க்கலாம். Integral 8x square divided by x cube plus 2 the whole cube dx is equal to dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மெத்தடில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் வச்சு ஒரு பவர் என்ன அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகேவா. ஸோ எந்த வேல்யூவை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம என்னென்ன எடுக்கணும், டி அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் கியூ பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ டிடி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி, எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் டிஎக்ஸ். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால டிஎக்ஸ். எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n x power n minus 1. So x cube differentiate பண்ணா 3x power 3 minus 1. So 3x square. Okay. So நம்ம போடுறோம் 3x square dx. 2 வந்து constant differentiate பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். So ஆன்சரில் வந்து இதோட differentiation value 3x square dx தான். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் டைமை ரைட் சைட் கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 3. இப்போ கொஸ்டின் அப்படி எழுதுறோம். 8 வந்து கான்ஸ்டன்ட்னால வெளியில் எடுத்துக்கீங்க. இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 2 த ஹோல் கியூப் டிஎக்ஸ். ஓகே. இதுக்கு பதிலாக என்ன டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ வந்து டிடி பை 3. ஸோ டிடி பை 3 போட்டிருக்கோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ வந்து டி. ஸோ டி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ டி கியூப். ஓகேவா. ஸோ இங்கே 3 வந்து கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துட்டீங்க. ஸோ 8 பை 3. டி கியூப் மேலே வச்சுன்னா டி பவர் மைனஸ் 3 வரும். ஸோ டி பவர் மைனஸ் என்ன மைனஸ் என் பிளஸ் 1 டிவைட் பை மைனஸ் என் பிளஸ் 1. ஸோ மைனஸ் 3 பிளஸ் 1 டிவைட் பை மைனஸ் 3 பிளஸ் 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது டி பவர் மைனஸ் 2 டிவைட் பை மைனஸ் 2 அப்படின்னு வருது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 வரும். ஸோ மைனஸ் 4 பை 3. இங்கே எக்ஸ் கியூ பிளஸ் 2 த ஹோல் பவர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். பவர் மைனஸ் 2 கீழே வரும்போது ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ மைனஸ் 4 பை 3 எக்ஸ் கியூ பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கே அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா கைஸ். கொடுத்துருக்கிற சம்ல எது பிராக்கெட்ல இருக்கோ அதை டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். போத் சைட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டிடியோட வேல்யூ கிடைச்சிரும். இங்கே நமக்கு கொஸ்டின்ல என்ன வேல்யூ இருக்கிறதோ அந்த வேல்யூ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம் எல்லாம் ரைட் சைடு கொண்டு வரணும். ஸோ ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு, ரிமைனிங் டேர்ம் டிடி பை 3 வந்து ரைட் சைடு வந்துடும். இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் பியில் உள்ள ஆன்சர் வருது. இப்போ இந்த 11 சம்லையும் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1. ஒரே ஒரு சம்ல மட்டும் 1 by x ஓட இன்டெகிரல் வேல்யூ வந்திருக்கும். அங்கே நம்ம log xன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்தது சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டீன்னு வச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா வந்து போடும்போது கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த டி வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக இன்டகிரேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடும். அந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாலையுமே நீங்கள் என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 11 சம்ஸும் ஈஸி தான். எல்லாமே இந்த எக்ஸ் பவர் என்ன பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ 11 சம்ஸுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஓகேவா. ஆனால் ஃபார்முலா வந்து சேம் தான் எக்ஸ் பவர் என்ன. ஆனால் 11 சம்ஸும் டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.